ஜெயிலர் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெறலாம் என்ற தகவல்கள் கடந்த சில நாட்களாகவே வெளியாகி வருது. இந்த நிலையில மலேசியா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒருவர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து பகிர்ந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் 2 திரைப்படம் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் தமிழ் படங்கள்ல ஒன்றா இருக்கு. படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு இசை வெளியீட்டு விழா எங்கு நடைபெறும் என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரிய கேள்வியா இருக்கு. கடந்த சில நாட்களாகவே இந்த விழா மலேசியாவில் நடைபெறலாம் என தகவல்கள் திரையுலக வட்டாரங்களில் வெளியாகி வருது. இந்த நிலையில் மலேசியாவை சேர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் டேட்டோ அப்துல் மாலிக் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்த புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டாரை சந்திப்பது எப்போதும் மறக்க முடியாத அனுபவம். இந்த முறை வரலாற்று மீண்டும் உருவாக இருக்கிறது, மலேசியா தயாரா என குறிப்பிட்டிருக்கார். இந்த பதிவு வெளியான பிறகு ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்றாங்க. மலேசியா தமிழ் ரசிகர்கள் வரவேற்பு, நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் மற்றும் உலகம் முழுவதும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட விதம் ஆகியவை பெரும் கவனம் பெற்றது. அந்த விழாவை மலேசியாவை சேர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் டேட்டோ அப்துல் மாலிக் தலைமையிலா மாலிக் ஸ்டூடியோஸ் நிறுவனம் ஒருங்கிணைத்தது. தற்போது டேட்டோ அப்துல் மாலிக் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து ஹிஸ்டரி இஸ் அபவுட் டு ரிப்பீட் இட் செல்ஃப் ரெடி மலேசியா என்று பதிவிட்டிருப்பது ஜெயிலர் 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் மலேசியாவில் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. இருப்பினும் இது குறித்து சன் பிக்சர்ஸ் அல்லது படக்குழு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடல. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இதை நாம் உறுதிப்படுத்த முடியாது. ஆனாலும் இது குறித்து சன் பிக்சர்ஸ் அல்லது ஜெயிலர் 2 படக்குழு எந்த அறிவிப்பும் இன்னுமே வெளியேறாமல் இருக்காங்க. மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடைபெறும் என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியாது. தமிழ் திரைப்படங்களின் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு மலேசியா முக்கியமான இடமாக இருந்து வருது. அங்கு அதிக அளவில் தமிழ் ரசிகர்கள் இருப்பதோட பல முன்னணி நடிகர்கள் திரைப்பட நிகழ்ச்சிகளும் இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கு. இதனால ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழாவும் அங்கு நடைபெற வாய்ப்புள்ளதா தற்போது சொல்லப்படுது. ஜெயிலர் 2 திரைப்படத்தை நெல்சன் இயக்கியிருக்கார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் ரஜினிகாந்தோட சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன், எஸ்.ஜே. சூர்யா, மெர்னா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைத்திருக்கிற இந்த படம் அக்டோபர் 15 வெளியாகும் என சொல்லப்படுது. ரஜினிகாந்தை மலேசியா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சந்தித்து பகிர்ந்த பதிவு ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழா குறித்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இது குறித்து இறுதி அறிவிப்பு படக்குழு வெளியிடும் வரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த நம்மால முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.